ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஹெச்பி லேப்டாப்பில் எஸ்எஸ்டி ஹார்ட் டிரைவை அப்கிரேட் பண்ணி விண்டோஸை எப்படி ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணலாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவையும் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த வீடியோவில் ஹெச்பி பவிலியன் X360 லேப்டாப்பை அப்கிரேட் பண்ண போகிறேன். பட் மேக்ஸிமம் ஆஃப் த ஹெச்பி லேப்டாப்பில் எஸ்எஸ்டி அப்கிரேடேஷன் சேம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த லேப்டாப்பில் பாட்டமில் 6 ஸ்க்ரூஸ் இருக்குது. ஸோ 6 ஸ்க்ரூஸையுமே ரிமூவ் பண்ணுங்கள். சிக்ஸ் ஸ்க்ரூஸையுமே ரிமூவ் பண்ண அப்புறம் பேக் கவரை ஃப்ளாட் ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பேக் கவரை ரிமூவ் பண்ணியாச்சு. ஹார்ட் டிரைவை டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் லேப்டாப்புடைய பேட்டரியை ரிமூவ் பண்ணணும். எப்போவுமே லேப்டாப்பில் எந்த ஒரு ஹார்ட்வேர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டு தான் பண்ணணும். அதனால் இப்போ பேட்டரியை ரிமூவ் பண்ணுங்கள். பேட்டரியை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்க் கேபிளுடைய சாக்கெட்டில் பிளாக் கலரில் இருக்கிற லாக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு கேபிளை ரிமூவ் பண்ணுங்கள். ஹார்ட் டிஸ்கில் எந்த ஸ்க்ரூவுமே இருக்காது. ஸோ கேபிளை ரிமூவ் பண்ணிவிட்டு ஹார்ட் டிஸ்க்கை ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ ரிமூவ் பண்ண ஓல்டு ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற SATA கனெக்டரை ரிமூவ் பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய நியூ SSD 1TB ஹார்ட் டிரைவ். இந்த ஹார்ட் டிஸ்க்கை தான் இப்போ அப்கிரேட் பண்ண போகிறோம். ஓல்டு ஹார்ட் டிஸ்கில் இருந்து ரிமூவ் பண்ண SATA கனெக்டரை SSD டிரைவில் கனெக்ட் பண்ணுங்கள். ஹார்ட் டிரைவில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்குடைய கேபிளையும் கனெக்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போது பேட்டரியையும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். பேக் கவரையும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். பேக் கவரில் எப்போவுமே நிறைய லாக்ஸ் இருக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். பேக் கவரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற ஸ்க்ரூஸையும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்னுடைய லேப்டாப்பில் SSD ஹார்ட் டிரைவ் அப்கிரேட் ஆகிடுச்சு. இப்போது விண்டோஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்க்கலாம். சிஸ்டமை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி விண்டோஸுடைய பூட்டபிள் USB டிரைவை லேப்டாப்பில் ப்ளக் பண்ணுங்கள். ஹெச்பி லேப்டாப்பில் F9 ஃபங்க்ஷன் கீயை ஸ்டார்ட் அப் பூட்டில் ப்ரெஸ் பண்ணுறதால பூட் மெனு ஓப்பன் ஆகும். ஸோ பூட் மெனுவில் USB ஹார்ட் டிரைவை செலக்ட் பண்ணுங்கள். அதாவது USB கிங்ஸ்டோன் டேட்டா ட்ராவலர் 3.1 USB டிரைவ் என்னுடைய விண்டோஸ் பூட்டபிள் டிரைவ். அதனால் என்னுடைய USB டிரைவை யூஸ் பண்ணி நான் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இந்த ஸ்க்ரீனில் லாங்குவேஜை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனில் கஸ்டம் இன்ஸ்டால் விண்டோஸ் ஒன்லி அட்வான்ஸ்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபைனலாக இன்ஸ்டலேஷன் ஸ்க்ரீனுக்கு வந்தாச்சு. இந்த ஸ்க்ரீனில் நாம் அப்கிரேட் பண்ண SSD ஹார்ட் டிரைவ் 1TB ஷோ ஆகுது. நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நியூ பார்ட்டிஷன்ஸை க்ரியேட் பண்ணலாம். என்னுடைய ஹார்ட் டிரைவ் 1TBன்றதால நான் 4 பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் உங்களுக்கு தேவையான மாதிரி பார்ட்டிஷன்ஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது விண்டோஸை இன்ஸ்டால் பண்ணலாம்.
இங்கே நம்மளுடைய கண்ட்ரியை செலக்ட் பண்ணுங்கள் அண்ட் கீபோர்ட் லாங்குவேஜையும் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக எஸ்எஸ்டி ஹார்ட் டிரைவை அப்கிரேட் பண்ணி விண்டோஸையும் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இப்போ டெஸ்க்டாப் ஐக்கான்ஸை ஆட் பண்ணலாம். அண்ட் இங்கே திஸ் பிசியில் சி டிரைவ் மட்டும்தான் ஷோ ஆகுது. அதர் 2 டிரைவ் என்னுடைய யூஎஸ்பி பென் டிரைவ். ஸோ யூஎஸ்பி பென் டிரைவை நான் ரிமூவ் பண்ணுறேன். நாம் க்ரியேட் பண்ண 4 டிரைவ்ஸில் சி டிரைவ் மட்டும்தான் ஷோ ஆகுது. அதர் 3 டிரைவ்ஸ் ஷோ ஆகலை. ரீசன் என்னென்னா டிரைவ்ஸுடைய லெட்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிருக்காது. அதனால் அதர் 3 டிரைவ்ஸுடைய லெட்டர்ஸை நம்ம செட் பண்ணணும். ஸோ இங்கே ஸ்டார்ட் மெனு மேலே ரைட் கிளிக் பண்ணி டிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே அதர் டிரைவ்ஸுடைய லெட்டரை செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ திஸ் பிசியில் லெட்டர் செட் பண்ண டிரைவ்ஸை ஃபார்மேட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக இப்போ நீங்கள் நாம் க்ரியேட் பண்ண 4 டிரைவ்ஸுமே ஷோ ஆகுது. இனிமேல் உங்களுடைய பர்சனல் ஃபைல்ஸை எந்த டிரைவில் வேணாலும் டம்ப் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் காட்டின ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் ஹெச்பி லேப்டாப்பில் எஸ்எஸ்டி ஹார்ட் டிரைவை அப்கிரேட் பண்ணி விண்டோஸையும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் காட்டின ஸ்டெப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.